கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல குலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் மையத்துல இருந்து அவருக்குள் நாம் பூரணராய் இருக்கிறோம் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அதற்கு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர்கள் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதாவது பரிபூரணமான தேவனுடைய காரியங்களில இன்றைக்கு கூட பரிபூரணமான வீட்டை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது இந்த உலகத்துல மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசியமான காரியங்கள்ல ஒன்று என்னன்னா, குடியிருப்பதற்கு வீடு எனப்பட்டது அவசியம். இயேசு கூட இந்த உலகத்துல இருக்கும்போது சொல்றாங்க, பறவைகளுக்கு கூடு உண்டு, முயல்களுக்கு நரிகளுக்கு குழிகள் உண்டு அப்படிங்கிறார். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றிற்குமே கூடு குழியும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அதாவது ஞானத்தினால கூடு கட்டுது, ஞானத்தினால குழி பறித்து தங்குது. அப்ப இந்த உலகத்துல தேவனால் படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் வீடு இருக்கிற போது மனிதனையும் தேவன் வீடு கட்டி குடியிருக்கும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார். மோசே கூட தேவனுடைய வீட்டில் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய 1 இருந்து, எபிரேயர் 3:1 4 வரைக்கும், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனாலே உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர். இங்க என்ன சொல்றாருன்னா, மோசே தேவனுடைய வீட்டுல இருந்தாராமா. அப்ப தேவனுடைய வீட்டில இருந்த வேலை செய்த மனிதனை காட்டிலும் வீட்டுக்கு உரிய எஜமானன் பெரியவராய் இருக்கிறார் இல்லையா? இப்ப மோசே உடைய தேவனுடைய வீட்டுல எப்படி உண்மையா இருந்தார் என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி வேதாகமத்துல அநேகருக்கு வீடுகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த வீடுகள்ல கூட அநேக சம்பவங்கள் நடந்திருக்கிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரம் 1 இருந்து 7 வரைக்கும், கடைசி நாட்களில சில வீடுகளின் மேல ஆபத்து வரும். அந்த ஆபத்து யாருக்கு வரும் அப்படிங்கிறத தீமோத்தேயு எழுதும்போது எழுதுறாரு. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 1 இருந்து 7 வரைக்கும் இந்த வசனத்தை நம்ம வாசித்து, அப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்திருக்கிற சில வீடுகள் இருக்குதாம். அல்ல சொல்றாரு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் என்று வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும்
தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளில் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை உணர்வில்லாதிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுவார்கள். அப்படி அந்த நாட்களில 2 பேர் இருந்திருக்கிறாங்க. யன்னேயும் யம்ரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புக்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அப்ப இங்க பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு லிஸ்டே போடுறார். கடைசி நாட்களில எல்லாம் இருப்பாங்க, ஆனா அவங்க அப்படி தெரிய மாட்டாங்க. இவங்களா இப்படி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வெளித்தோற்றம் இருக்குமாம். அவங்க எப்பேற்பட்ட வெளித்தோற்றத்தை உடையவர்களா இருக்கிறாங்கன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பாருங்க, பக்தியினுடைய வேஷங்கள் அதிகமா வருது. அதான் சொல்றாரு, கடைசி நாட்களில எல்லாருமே பக்திமான்கள் கிடையாது, எல்லாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது, எல்லோருமே அப்போஸ்தலர்கள் கிடையாது, எல்லோருமே தீர்க்கதரிசி கிடையாது, எல்லோருமே பாஸ்டரும் கிடையாது. இவர்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர் என்று நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மயங்கிராதீங்க. இவர்களுடைய கடைசி டார்கெட் எங்க போய் நிக்குன்னா, எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணர்வில்லாத இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளை டார்கெட் பண்ணிடுவாங்க. இந்த பெண் பிள்ளைகளும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவர்களுடைய வசத்துல போய் மாட்டிக்குவாங்க. இன்றைக்கு எத்தனையோ பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாருங்க, பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறவர்களோடு போய் லாக் ஆயிருது. 24 மணி நேரம் அவர்களோடய பேசிக்கிட்டு இருக்கிறது, அவர்களுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்கள்தான் தேவனுக்குரியவர்கள் என்பதை போல வசப்படுத்தி வைத்திருக்கிறாங்களாமா. அவங்களுக்கு, இந்த பெண் பிள்ளைகளுக்கு எப்போது கற்றாலுமே சத்தியத்தை அறிந்து உணர்வில்லாதவர்களா இருப்பாங்களாம். இந்த கடைசி காலத்துல நடக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இப்ப எல்லா வீடுகளிலும் சில காரியங்கள் இருக்குது அப்படின்னு வேத காமிச்சாலுமே, சில வீட்டுல இருக்கிறவங்களை இவங்க இப்படி டார்கெட் பண்ணிடுவாங்க. ஆனா பவுல் கூட ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு போன போது அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தினுடைய 14-15 வசனத்துல பவுல் ஒரு வீட்டுக்கு போய், அந்த வீட்டுல ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்மணியினுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாராம். அப்ப இன்றைக்கு நிறைய நேரம் சில வீடுகளுக்கு போகும்போது அந்த பெண்களுக்கு எது தேவையோ தேவையில்லையோங்க, சத்தியத்தை அறிந்து உணர்வு அடையணும். பாருங்க, எலிசா கூட அடிக்கொரு தடவை ஒரு கணம் பொருந்தின ஸ்திரியினுடைய வீட்டுக்கு போறார். அந்த அம்மானுடைய பேர வேதம் சொல்லுகிறது கணம் பொருந்தின ஸ்திரி. அந்த அம்மா தன்னுடைய வீட்டுக்காரிடத்துல போய் சொல்றாங்க, எப்பொழுதும் நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்றாங்களாம். அப்ப இங்க பவுல் ஒரு இடத்திற்கு போகும்போது ஒரு அம்மா வருந்தி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தாங்களாம். இதைத்தான் 14-15 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தினுடைய 14-15 வசனத்துல, அப்பொழுது தியாத்தாரா ஊராலும் ரத்தாம்பர விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்பொழுது அவள் வீட்டார் ஞானஸ்தானம் பெற்று, அவள் நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். இங்கேயும் இந்த அம்மா ஒரு பெண்மணி தான். இந்த அம்மா உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது
கர்த்தர் இந்த அம்மாவுடைய இருதயத்தை திறந்தார். திறந்ததின் நிமித்தமாக இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை போனதுக்கு அப்புறம் எங்களை கர்த்தருக்குள்ள விசுவாசத்தில் நடத்தின தேவ மனிதனை நாங்கள் கனம் பண்ண வேண்டும், நீங்க வீட்டுக்கு வாங்க என்று வருந்தி அழைக்கிறாங்க. எப்படி எலிசாவை அங்கு கனம் பொருந்தின ஸ்திரீ தன் மேல் வீட்டறையை ஆயத்தப்படுத்தி ஒரு பரிசுத்தவான் என்று கனம் பண்ணினாங்களோ, அப்படி தேவனுக்குள்ள கனம் பண்ணுகிற பெண்மணிகளும் இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இதே 16வது அதிகாரத்துல சிறைச்சாலையினுடைய அதிகாரி கூட பவுலின் இடத்துல போய் கேட்கிறார், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? ஏன்னா இந்த வீட்டுல ஒரு அற்புதம் நடக்குது. இந்த வீட்டுக்கு வருகிற போது அதே ஊர்ல குறி சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. இந்த பெண்மணி பவுலை குறித்து சொல்றாங்க, எப்பொழுது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர் என்று அடிக்கடி தடவை சொன்ன உடனே பவுல் உற்று பார்த்து அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை துரத்திடுறார். இதற்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய கலவரமே வருது. பவுலை தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க. சிறைச்சாலையின் அதிகாரி பவுலை சிறைச்சாலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் நடத்தின விதமே வித்தியாசமா இருந்தது. ஆனா பவுலுக்குள்ள இருந்த தேவ ஆவியானவர் சிறைச்சாலையில் இருக்கிற மக்களை எல்லாம் விடுவிக்கும்படியாய் சிறைச்சாலைக்குள்ள இறங்கின போது, இப்ப இந்த ஜெயில் சூப்பரண்டு எல்லாரும் தப்பித்து ஓடி போயிட்டாங்க போல இருக்குன்னு தற்கொலை முயற்சிக்குள்ள போறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, இமோஷனலா ஏதோ ஒரு முடிவு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே அவங்க நினைக்கிறது, நம்ம தற்கொலை பண்ணிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சிருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே வழி எதுதான், மரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மரணத்துக்கு அப்புறமும் ஒரு காரியம் இருக்குது, அதை மறந்துடுறாங்க. எப்படி கருவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லாம அம்மா நமக்கு தொப்புள் வழியா ஆகாரம் கொடுத்தாங்களோ, கருவை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு உலகம் இருக்குது, இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய உலகத்துலதான் நாம தனியா நடக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி மரணத்துக்கு அப்புறம் ஒரு உலகம் இருக்குது. நம்மளுடைய ஆத்மா தந்த தேவனிடத்துல போயிடும். தேவனோடு கூட இருக்கிற மக்களோடு கூட என்னாலும் நம்ம வாழக்கூடிய அந்த பரிபூரணமான காலம் முடிந்து நம்ம போகும்போது அங்க போவோம். இல்லையா அவ்வளவுதான். அந்த வாழ்க்கை காலத்திலேயே தற்கொலை பண்ணி கொள்ளுகிறவங்க அவர்கள் குறித்த கால வரைக்கும் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மரிக்கிறவனுடைய மரணத்தை கூட கர்த்தர் விரும்பாம வாழ்வடைய வேண்டும் என்று விரும்புகிறாங்கிறார். இங்க வேதத்துல இங்க தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு அவரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறார். இந்த வழி நடத்துகிற போதுதான் 16வது அதிகாரத்தினுடைய 31 34 வரைக்கும் அவனுக்கும் அவன் வீட்டார் இருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதாவது ஒருவேளை இந்த பவுல மறாவது நாள் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா, இந்த பவுலினுடைய இந்த உபதேசத்தின் மூலமா நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வேஸ்டா போயிருமேன்னு சொல்லி விடியற வரைக்கும் கூட காக்கலைங்க. ஆனா இரவோடு இரவாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. அன்று இரவே பவுல் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். அப்ப இவருக்கு மாத்திரமல்ல, இதே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரத்துல கூட பவுல் ஒரு வீட்டை குறித்து சொல்றாரு. 18வது அதிகாரம் அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துல, ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஜெபாலய தலைவன் எனப்பட்டது அந்த நாட்களில் ட்ரெடிஷனலா இருந்தாங்க. அந்த நாட்களில ஒரு ஸ்தாபனம் மாதிரி ஏற்படுத்தி அந்த ஸ்தாபனம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து, இந்த ஜெபாலயத்தை நாங்க சொல்லுகிற மாதிரி நடத்துங்க, இத மீறி எதையுமே இங்க கொண்டு வந்துடக்கூடாது, நாங்க என்ன போர்ஷன் கொடுக்கிறோமோ அதே போர்ஷன் தான் நீங்க நடத்தணும், நாங்க என்ன கொண்டு வந்திருக்கிற கட்டமைப்போ அதை மீறி ஒண்ணுமே செய்திடக்கூடாது. ஒருவேளை உபவாச ஜெபம் நடத்தணுமா இருந்தா அதெல்லாம் தப்பு பெறுது, அல்லது ஏதோ ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்தினா அதெல்லாம் கிடையாது. இது எப்படி ஆரம்பத்திலிருந்து நடந்ததோ அப்படியே கடைசி வரைக்கும் நடக்கணும்னு ஒரு ஃபார்மேட்ல கொண்டு ட்ரெடிஷனலா போயிட்டு இருந்த
அதுல இருந்த ஜெபாலய தலைவன் இப்ப தேவனுடைய வார்த்தையை பவுலின் மூலமா கேட்டது மாத்திரம் இல்லாம அவர் ரட்சிக்கப்படுறார், தன் வீட்டாரோடு விசுவாசம் உள்ளவனானான். அப்ப ஜெபாலய தலைவனா இருந்தும் கூட விசுவாசம் இல்லாமல் இருக்க முடியும் பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ ஜெப ஆலய தலைவர்களா இருக்கிறவங்களுக்கு கூட சரியான விசுவாசமும் இல்ல, ரட்சிப்பும் இல்லாம கூட ஜெப ஆலயத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, அந்த நாட்கள்லயும் இருந்திருக்கிறாங்க. அப்ப இங்க ஜெபாலய தலைவனுக்கு விசுவாசம் எதுல வருது? பவுல் பிரசங்கிக்கிற உபதேசத்துல வந்துருச்சு. இப்ப வந்தது மாத்திரம் அல்லாது இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய வீட்டுல சில பேரை அழைத்து அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்துல நடக்கிறதற்கு சில காரியத்தை செய்யறாரு. அதன் நிமித்தமா அநேகர் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ பவுலின் காலத்துல கூட சில வீட்டாருக்கு பவுலின் மூலமா விசுவாசம் ஞானஸ்தானம் பெற்றதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுல மிக மிக முக்கியமா கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தினுடைய 1வது அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் முக்கியமான வீடுகளோடு ஒரு வீட்டை கோட் பண்ணி சொல்றாரு. ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தது, இதுவும் அல்லாமல் இன்னும் யாராவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன் அப்படிங்கிற. சார், ஸ்தேவானுடைய வீட்டார் பவுலினிடத்துல ஞானஸ்தானத்தை பெறாங்க. இங்க மாத்திரமல்ல, இதே கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல மிக முக்கியமான ஒன்று சொல்றாரு. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இந்த ஸ்தேவானுடைய மரணம் அவங்க வீட்டினுடைய ரட்சிப்புக்கு என்ன பண்ணலன்னா தடையா வரல. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பாருங்க, அவர்கள் குடும்பத்துல ஏதோ ஒரு இழப்பு வந்துருச்சு அல்லது குடும்பத்தார் எப்படியோ மறித்து போயிட்டாங்கன்னா அவங்க அநேகர் இடறி போய் விடுகிறாங்க. என் தகப்பனார் கர்த்தர் மேல இவ்வளவு விசுவாசமா வைத்திருந்தாரே, ஏன் கர்த்தர் காப்பாத்தாம போயிட்டாரு? ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு, ஒரு வியாதியில இறந்து போயிட்டாரு. அப்ப இந்த இயேசுவை ஏற்று என்ன சார் பிரயோஜனம்? எங்க அப்பாவை மரணத்துல இருந்து காப்பாத்தலையே, என் மனைவிய மரணத்துல இருந்து காப்பாத்தலையே, என் தாயார மரணத்துல இருந்து காப்பாத்தலையே, நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் கர்த்தரை ஆராதித்து எதுக்கு? இப்படி ஒரு தேவன் இருக்கிறதாகவே எங்களுக்கு தெரியவே வேண்டாம், நாங்க பழைய வாழ்க்கைக்குள்ளேயே போயிடுறோம்னு பேக் ஸ்லைட் அடிச்சு எப்படியோ இருள போய் மௌனமாகி விடுகிறாங்க. ஆனா ஸ்தேவான் வீட்டார பாருங்க, பவுல் தான் கல்லெறிந்து கொல்லப்படுகிற போது ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை காத்து கொண்டிருந்த மனுஷன். அப்ப காத்து கொண்டிருந்த மனுஷன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டார். அப்ப நீயே எங்க பிள்ளைய கொலை செய்திருக்கிற, எங்க அண்ணனை கொலை செய்திருக்கிற, நான் எப்படி உன்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க முடியும் அப்படின்னு இல்ல. பவுலும் அதே மாதிரி நினைக்கல. இந்த ஸ்தேவான நம்ம தானே மரண தண்டனையில் இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தோம், இவங்களுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறது என்று ஸ்தேவானுடைய வீட்டாரை குறித்து பவுலும் ஐயப்படல. இதுதாங்க கிறிஸ்தவம். அதாவது அறியாமையின் காலத்துல நம்ம இருள இருந்தோம், இருளின் காலத்துல அநேக விதமான தீய காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனா இந்த உலகின் ஒளியாகிய இயேசு வந்ததுக்கு அப்புறம் நாம தீமை செய்தவர்களை நாம தேடி போய் அவர்களுக்கு நன்மை செய்யும். இந்த ஸ்தேவானுடைய மரணத்துல சவுலா இருந்த பவுலுக்கு பங்கு இருக்குது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் ஆயிட்டாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுட்டாரு. இன்னைக்கு அப்போஸ்தலர் என்கிற லிஸ்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே ஸ்தேவான் வீட்டிற்கு நற்செய்தியை அறிவிக்கிறாரு. நற்செய்தி அறிவித்த போது அவர் சொல்றாரு, அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் இந்த ஸ்தேவானுடைய வீட்டார் அப்படிங்கிறார். இந்த ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்ப ஸ்தேவானுடைய வீட்டாரு மேல தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்று அந்த வீட்டை இங்க அறிமுகப்படுத்துறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சில வீட்டிற்கு ரட்சிக்கப்படாத போது எதிரிகளா இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்படாத போது அந்த வீட்டார் நமக்கு எதிரிகளா இருந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய அன்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டார் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுவதற்கும்
தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கும் நாம காரணரா மாற வேண்டும் என்று தேவன் விரும்புறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சில வீடுகளை குறித்து அறிகிற போது இங்க வேதம் சொல்லுகிறது, இப்பேற்பட்ட வீட்டார் இருந்தாங்களாம். தாவீதுக்கு கூட ஒரு ஆசை இருந்ததாம். அவருக்கு ஈராம் எனப்பட்ட ஒரு மனிதன் வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆனா தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்திருக்குது. அதை குறித்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல தன்னுடைய ஆசைய தேவனிடத்துல வேண்டுதலா செய்யறார். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டு இருக்கிறது, ஆனா தேவனிடத்துல என் வீடு இப்படி இராதோ என்று சொல்லி ஏக்கத்தோடு ஜெபம் பண்றார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல 2 சாமுவேல் 23:5 என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. இங்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஜெபம். தான் வீடு இப்படி இருக்காதா? இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசைதான் பாருங்களேன். நான் இப்படி இருக்கிறேன், என் பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டாங்களா, என் பேர பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டாங்களா? ஆனா தாவீதுனுடைய வீடு டோட்டலா குலாபரேஷன் ஆயிடுச்சு. தாவீது மாதிரி அவருடைய பிள்ளைகள் யாருமே இல்லை. காரணம் யாருன்னா, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்குன்னா, அன்றைக்கு நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனே தாவீதின் இடத்துல சொல்லிட்டு போயிட்டார், உன் வீட்டுல தீ கொளுத்துவன்ட்டார், பட்டயம் உள்ளாவுன்ட்டார். ஏன் அப்படின்னா, ஏத்தியனாகிய உரியாவிய நீ உன்னுடைய அரசியல் தந்திரத்தை வச்சு யுத்தத்துல அதுவும் சபிக்கப்பட்ட சந்ததியாகிய அமோனியருடைய களத்துல போய் சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்ட, அதனால வீட்டை விட்டு பட்டயம் நீங்காதுன்னு திட்டம் பண்ணிட்டார். அந்த திட்டம் வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்குது. ஆனா இவருக்கு ஒரு ஆசை இருக்குது, என் வீடு தேவனிடத்துல இப்படி இருக்காதோ என்ற போது இயேசு தாவீதின் குமாரனா இந்த பூமியில பிறந்து சொல்லப்பட்டிருக்குது, பர்த்திமேயு என்கின்ற ஒரு மனிதன் கூட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஜெபிக்கிறார். சில நேரம் நம்ம அறியாம கூட பாவம் செய்தரலாங்க, அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை தள்ளிடலாம். ஆனா நம்ம வீட்டை குறித்து தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிற போது நம்மளுடைய வீட்டை குறித்த காரியம் தூர நாட்களில தேவன் தீர்மானித்து நிறைவேற்றுகிறாராம். இப்ப மோசேயை குறித்து சொல்லப்பட்ட காரியத்துல கூட மோசே தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தாருன்னா, எங்கெங்கெல்லாம் மோசே தேவனுடைய வீட்டுல உண்மை உள்ளவராய் இருந்தாருன்னு எபிரேய ஆக்கியோன் எழுதும் போது எழுதுறாரு. 3வது அதிகாரத்தினுடைய 1-4 வரைக்கும் அதுல அநேக காரியங்கள் இருக்குது. மோசே தேவனுடைய வீட்டுல உண்மையா இருந்து 3 இடம். முதலாவது காரியம், உலகத்திலேயே முதல்ல ஆசாரிப்பு கூடாரம் எனப்பட்டதை ஒன்று செய்யணும். இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஜனங்களிடத்துல தேவையான வெள்ளி பொன்னுகள் இன்னும் சில மரங்கள் காரியங்கள் எல்லாம் வாங்கணும். ஆனா இதெல்லாம் ஜனங்கள் கொடுக்கறக்கு ஆயத்தமாயிடுறாங்க. ஏன்னா தேவனுடைய மகிமை இறங்கணும், தேவன் இருக்கணுங்கிறதுக்காக இவர்கள் அன்றைக்கு ஆபிரகாம் எப்படி ஒரு கன்றை சமைத்து கொண்டு வந்து தேவனுக்கும் தேவதூதனுக்கும் கொடுத்த போது அவர்கள் புசித்துட்டு போனபடினால நம்மளுடைய தேவனுக்கு பிரியமானது கன்றுதான் என்று கன்றுக்குட்டியை செஞ்சிட்டாங்க. ஒரு கன்றுக்குட்டியை தங்கத்துல செய்வதற்கு ஏகப்பட்ட காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த காணிக்கையை வாங்கி ஆரோன் கூட பொன் கன்றுக்குட்டியை செஞ்சிட்டார். அப்படி இருக்கிற போது இந்த ஜனங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை தேவன் கட்ட சொன்னாருன்னு சொன்னா, சார் தேவன் சொன்னார் கன்றுக்குட்டிக்கே காணிக்கை கொடுக்கிறவங்க தேவன் சொன்ன ஆசாரிப்பு கூடாரத்துக்கு காணிக்கை கொடுக்காமலா போயிருவாங்க? காணிக்கை எல்லாம் ரைட், ஓகே. ஆனா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை யாரு செய்யணும்னு தேவன் சொன்னாரோ அவர்களிடத்துல போய் இந்த ஜாப்ப கொடுக்கிறார். அந்த நாட்களில மோசேக்கு நல்ல பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. தான் பையன்களை ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யற ஜாப்ல கொண்டு போய் வைக்கல பாருங்க. நல்ல வேலை, அருமையான வேலை, இருக்கிறதுல எல்லாம் நல்ல நல்ல பொருட்களை வாங்கி
அழகா டெக்கரேட் பண்ணி செய்யறது. அதை யாரு கையில கர்த்தர் கொடுக்க சொன்னாருன்னா, ஊரின் குமாரனாகிய பெசலெயேலின் கையில கொடு அப்படின்னாரு. சார், அந்த லட்சோப லட்சம் ஜனங்கள் இஸ்ரவேல்ல இருக்கும்போது பர்டிகுலரா பரலோகத்துல தேவன் ஒரு பர்சனுடைய பெயரை சொல்லி, அந்த பர்சன்ட்ட இந்த ஜாப கொடு, நான் அவனுக்குத்தான் யூகித்து செய்யக்கூடிய ஆவிய கொடுக்கிறேன், அவன் ஞானமாய் எல்லாவற்றையும் யூகித்து செய்வான் என்று அவனை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, கோடா கோடி மக்கள் இருக்கிறாங்க. இவைகளின் நடுவுல உங்க பிள்ளையும் என் பிள்ளையும் இந்த பூமியில தேவனால முன்குறிக்கப்பட்டு தேவனுடைய பிரகாரங்களில தேவனால உயர்த்தப்படுவதற்கு இந்த பெசலெயேல் ஒரு மாதிரியா தேவன் கொண்டு வர்றார். யார் இந்த பெசலெயேல்னா, ஊரின் குமாரனாகிய பெசலெயேல் அப்படிங்கிறார். சார், இந்த ஊர் யாரு அப்படின்னா, அன்றைக்கு அமலேக்கியரோடு கூட யோசுவா யுத்தத்துக்கு போன போது மோசேயினுடைய கை தளர்ந்து போயிடுச்சு. ஒரு பக்கத்துல ஆரோனும் இன்னொரு பக்கத்துல ஊரு வர்றாங்க. ஆரோன் லேவி கோத்திரத்தாரே, இன்னி சொல்ல போனா ஆரோன் மோசேயோடைய பிரதர். கர்த்தர் ஆரோன எகிப்துக்கு மோசே வருவதற்கு முன்னாடியே ஆரோன் உனக்கு வாயா இருப்பான் என்று முன்குறிக்கப்பட்ட பர்சன். ஆனா இந்த ஊர் எனப்பட்ட மனிதனை எங்கேயுமே தேவன் முன்குறிக்கல. இந்த ஊர் எந்த கோத்திரம்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்ப யூதா கோத்திரத்தை சேர்ந்த மனிதனுக்கு இந்த மோசேயுடைய கையை தாங்க வேண்டும் என்கின்ற என்ன அக்கறை இருக்குது? எத்தனையோ நேரம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம சொந்தக்காரர் ஊழியம் செஞ்சாருன்னா அவருக்கு காணிக்க கொடுக்கலாம் பிரதர், அவரு நம்ம ஆளா, நம்ம ஊருக்கார பையலா, அவனை நம்ம எப்படியாவது ஜெபத்துல தாங்கலாம் பிரதர். இந்த ஆள் யாருன்னே தெரியல, பேச்ச பார்த்தா நம்ம ஆள் இல்லாத மாதிரி தெரியுது, இந்த ஆளு கஷ்டப்பட்டாருன்னா இவருக்கு நம்ம ஜெபம் பண்ணுமா? எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு பாருங்க. முன்னொரு காலத்துல நம்ம இனத்தை பார்த்தோம், மொழிய பார்த்தோம், ஜாதிய பார்த்தோம், மதத்தை பார்த்தோம், ஊரை பார்த்தோம். ஆபிரகாமை போலதான் நாமளும் இருந்தோம். ஆனா கர்த்தர் இதெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டார். உன் ஊரை விடு, உன் இனத்தை விடு, உன் வீட்டை விடு, ஏன் ஊருக்குள்ள வா, ஏன் இனத்துக்குள்ள வா, ஏன் வீட்டானா வா என்று ஆபிரகாமை அழைத்தது போலதான் நம்மளையே அழைச்சிருக்கிறாரு. ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் கூட ஊழியத்துல இப்பேற்பட்ட மக்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவனே தவிர, எங்கேயோ இருந்து வந்த மனுஷனுக்கு நான் யார் சப்போர்ட் பண்ணணும்னு, அவர் நல்லா செஞ்சாலும் செய்யாட்டியும் கூட அவரைத்தான் நான் தாங்குவோம் பெருத்தார், அவருக்குத்தான் நாங்க காணிக்க கொடுப்போம்னு போற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா இந்த ஊர் எனப்பட்டவரு யூத கோத்திரத்துல வந்திருக்கிறவரு. ஆனா இங்க ஆடுகிற கை யாருன்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்த மோசேயினுடைய கை. அப்ப இந்த ஊருக்கு இவரு நம்ம கோத்திரமா, நம்ம ஜாதியா, நம்மளான்னு தெரியல, யுத்தம் அங்க கர்த்தருடையது நடந்துட்டு இருக்குது. இந்த மோசேயினுடைய கை தளறுகிற போது கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிற யோசுவா பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அதனால கர்த்தருடைய ஜனம் தோற்க கூடாது என்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம வாலண்டியரா மோசேயினுடைய கையை தாங்கினாருங்க. இதைத்தான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தீர்மானித்து ஊரின் குமாரனாகிய பெசலெயேலை அங்க நீர் அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தினார். மோசே அந்த இடத்துல எந்த விதமான மாறுதலையும் கொண்டு வரவே இல்லை. அதாவது ஒன்றுமில்லாத நேரத்துல யாரையாவது ஒரு இடத்துல ஊழியத்துல அமைத்திருவாங்கங்க. பணம் வர்ற இடத்துல, வெள்ளியும் பொண்ணு வர்ற இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரரா இருப்பாங்க, இல்ல அவங்க உறவினர்களோடு இனத்தாரா கூட தான் இருப்பாங்க. அதுலதான் அவங்க ஆளை வைத்துக்குவாங்க. இது கர்த்தருடைய ஊழியத்துல நடக்கிற சம்பவங்கள். ஆனா மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, தேவன் சொன்ன மனிதனை தேவன் சொன்ன வேலைக்கு அமர்த்தினார். இதைத்தான் எபிரேய ஆக்கியோன் எழுதும் போது எழுதுறார், தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவராயிருந்தாரு. இரண்டாவது காரியம், ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் அந்த நாட்களில ஆசாரியனாய் இருந்தா அவங்க மாமா கூட வந்துட்டு போயிருக்கிறார். மீதியான் தேசத்துல ஆசாரியனாய் இருந்த மாமாவினுடைய ஆடுகளைத்தான் இந்த மோசே மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறார்.
அப்ப தனக்கு பொண்ணை கொடுத்த மாமாவை போட்டு வந்து ஆசாரிய ஊழியத்துல அமர்த்தி இருக்கலாம். ஆனா மோசே செய்யல. கர்த்தர் சொன்ன ஆரோனையோ ஆரோனுடைய பிள்ளைகளையோ ஆசாரியர்களா அபிஷேகம் பண்றார். மூன்றாவது காரியம், தான் இந்த ஓட்டத்தை முடித்துட்டு பரலோகத்துக்கு போறோம். அதற்கு முன்பாக கர்த்தர் இந்த ஓட்டத்தை யாரு கையில ஒப்பு கொடுக்கணும்னார். இவ்வளவு பெரிய சபை, இவ்வளவு பெரிய மக்கள், இந்த சபையோ இந்த மக்களையோ கர்த்தர் சொன்ன மனுஷனிடத்துல கொண்டே கொடுக்கிறாங்க. அதாவது சில நேரங்களில அநேக சபைகளுடைய வீழ்ச்சியின் பின்னணியில என்ன இருக்குதுன்னா, அப்பா பாஸ்டர், அடுத்து பிள்ளையும் பாஸ்டர். சார் அந்த பிள்ளைக்கு அழைப்பு இருக்குதா, அந்த பிள்ளைக்கு அபிஷேகம் இருக்குதா? ஏன்னா ஆரோன் ஆசாரியன் இல்லைங்களா? ஆரோனுடைய பிள்ளைகளும் அடுத்து எலியேசர் ஆசாரியனா மாறினார் இல்லையா? அதே மாதிரி இங்க இந்த அழைப்புல வருது. இந்த பிள்ளைகள் ஆசாரிய ஊழியத்துக்கு வரல, அவங்க அப்பா அம்மா சம்பாதித்து வைத்திருக்கிற லேண்ட காப்பாத்தணும், பில்டிங்கை காப்பாத்தணும், சேகரித்திருக்கிற பணத்தை காப்பாத்தணும் பாருங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, யோசுவா மோசேயினுடைய பிள்ளை கிடையாது, இவரோ யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவை உன்னுடைய ஸ்தானத்துக்கு அபிஷேகம் பண்ணின போது அப்பையும் மோசேயினுடைய பிள்ளை இருக்கிறாருங்க. மோசே தன்னுடைய பிள்ளை அந்த இடத்துக்கு வைக்கல, தேவன் சொன்ன மனிதனை அந்த இடத்துல வைத்தார் பாருங்க. இப்ப கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஊழியம் நல்லா நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லைங்க, ஜனங்கள் சிதறி போயிடக்கூடாது. ஜனங்களுக்காக பரிதாபப்படுகிற ஒரு தகப்பனுடைய இருதயத்தை ஒரு ஊழியக்காரனுக்கு முதலாவது ஏற்படுத்துறார். அதாவது ஜனங்கள் எல்லாம் விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஆடி பாடி நடனமாடிட்டு இருக்கிறாங்க, வழி விலகி போயிட்டாங்க. ஆனா மோசையோடு புறப்பட்டு போன இந்த யோசுவா கீழே ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்குது, ஒருவேளை யுத்த சத்தமோ என்று அங்கலாய்த்தாராம். இரண்டாவது, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தாராம். மூன்றாவது காரியம், மோசே தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஒரு 70 பேரை தேவன் தீர்மானிக்கிறதுக்கு செலக்ட் பண்றார். ஒரு அபிஷேக கூட்டம் நடத்த சொல்றார். அதுல 68 பேர் இந்த பிரேயர் மீட்டிங் வராங்க, 2 பேர் வரல. 2 பேர் வீட்டுல ஆவியில நிரம்பிட்டு இருக்கும் போது இதே பக்தி வைராக்கியத்தை மோசேட்ட வந்து காமிச்சார். இப்படி எல்லாம் நடக்க கூடாது இல்ல என்று. அதனால யோசுவாவை தேவன் அந்த ஸ்தானத்துல ஏற்படுத்துறார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பேரு தேவனிடத்திலிருந்து வாங்க முடியுமா? நற்சாட்சி வாங்க முடியுமா? தேவனுடைய வீட்டில் எங்கோ உண்மையுள்ளவன். அரசாங்கம் கொடுக்கிற வேலையிலேயே அநேகர் ஓப்பி எடுத்துக் கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்ப தேவன் கொடுத்த வேலையில பர்ஃபெக்டா செய்த மனிதன் என்கின்ற ஒரு பேரை வாங்கி இருக்கிறார். ஆனா சொல்றாரு வேதத்துல, வீட்டுல வேலை செய்தவன் வீட்டை உடையவரை காட்டிலும் பெரியவன் அல்ல அப்படிங்கறத சொல்லி முடிச்சிட்டார். அந்த வீடு எனப்பட்டது எப்பேற்பட்ட வீடுகளா இருக்குது அப்படிங்கிறதுல 2 முக்கியமான வீட்டை கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ்ல சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 2வது வசனத்துல பேய் பிசாசுகள்லாம் கூட பாபிலோன்ல வீடு கட்டி தங்கிருமாம். அந்த பேய் பிசாசுகளை காப்பாத்துவதற்கு அங்க ஆட்கள் இருப்பாங்களாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு. 18:2 இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுக்கு கூடுமாயிற்று. அநேக விதமான பறவைகள் அப்படிங்கிறது என்னன்னா, அன்றைக்கு விதையை கூட கொத்திட்டு போயிடுச்சாமா. இந்த வழியில விழுந்திருந்த விதைகளை சில பறவைகள் கொத்தி எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த பறவைகளுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, இந்த விதை வேர் பற்றி முளைச்சிடக்கூடாது. அதே மாதிரிதான் இந்த பாபிலோனில இருந்து பல பறவைகள் வருது. இது மொபைல் போன்ல வருது,
யூடியூப்ல வருது, வாட்ஸ்அப், பேஸ்புக்ல வருது. இது எல்லாமே என்னென்ன நடத்துதுன்னா சாத்தானுடைய கைக்கூலியா இருக்குதாமாங்க. இவைகளை எல்லாம் பாபிலோன்ல தான் ஒரு வீட்டுல பர்ஃபெக்டா ஆயத்தமாயி இன்னாருக்கு இது அனுப்புனா இவன் இதுல விழுந்துருவான், இவன் தேவனுடைய ராஜ்யத்துல நிலை நிற்க மாட்டான் என்று பாபிலோனிலிருந்து அனுப்பப்படுகிற அசுத்த ஆவிகளுடைய காவல் வீட்டிலிருந்து வருதாமாங்க. இதோடு கூட சகரியா 5வது அதிகாரத்துல கூட சொல்றாரு, அங்க அகங்காரியினுடைய வீடு கூட பாபிலோன்ல தான் இருக்குதாமா. அது ஒரு மரக்கால்ல வைத்து அந்த மரக்கால்ல அவ வெளியில வரக்கூடாதபடிக்கு ஈயத்தை ஊத்தி வைத்த போது இதே மாதிரி 2 ஸ்திரிகள் இதை தூக்கிட்டு போய் அவளுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிற வீட்டுல கொண்டே வைக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வரலைங்க. சில காரியங்கள் அசுத்தாவிகளிடத்திலிருந்து வருது. இந்த அசுத்தாவிகளை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு பாபிலோன்ல வீடுகளை கட்டி ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்களாம். எப்படி பரிசுத்த ஆவி நம்ம சரீரத்துல ஆளுகை செய்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கின்ற வாஞ்சியும் விருப்பமும் தேவன் நமக்கு கொடுத்தது போல அநேகருக்குள்ள அசுத்த ஆவி இறங்கி இந்த அசுத்த கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கென்றே அந்த அசுத்தாவி பத்திரமா அவங்களை பாதுகாக்குது. ஒருவேளை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட அந்த அசுத்தாவி அவங்கள கூட்டிட்டு போலாம். பலவிதமான வசதிகளோடு கூட அந்த அசுத்தாவி அவங்களை பத்திரப்படுத்தலாம். இப்ப தேவனுடைய ஊழியக்காரருக்கு கிடைக்காத பெரிய பாதுகாப்பு, பெரிய வசதிகள் இந்த அசுத்த ஆவிகளுக்கு இருக்குது. நாங்க பீகார் மாநிலத்துல இருந்த போது நாங்க நடத்தின சபைக்கு பக்கத்துல பிராஸ்டியூட் வில்லேஜே இருக்குது. அவங்க கையில வைத்திருக்கிற போன் எல்லாம் பார்த்தா அந்த நாட்கள்ல ஆப்பிள் போன் தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அங்கேயே ஏசி ரூம் எல்லாம் இருக்குது. இவர்கள் போகிற வாகனம், இவர்கள் தங்குற எல்லாமே ஒரு 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான். பாம்பே ஊழியத்துக்கு போயிருந்த போது கூட ஒரு இடத்துல ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு இருந்தாங்க. அதுலயே இதே மாதிரி ஒரு லிப்ட் வச்சு இதுல நடனம் ஆடுறாங்க. ஒரு 7 மணிக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஒரு ஆடல் நடனம் வச்சு அதுக்கு கஸ்டமர் வந்து இப்பேற்பட்ட அவர்கள் எல்லாம் இருக்கிற வசதி, அவர்கள் உடுத்தி இருக்கிறது எல்லாமே விலை உயர்ந்தது. அப்ப இதெல்லாம் கூட சில வீடுகளில பத்திரமா பாதுகாக்கப்படுதுங்கிறார். இதை வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு, பறவைகள் அசுத்தமான கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்குது. நீங்க ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்போடையே கூட இப்படி அழகான தமிழ் பெண்களோடு பேசிக் கொள்ளுவதற்கு இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கன்னு வருது கொண்டிருக்குது. இந்த நாட்களில டீனேஜ் பிள்ளைகள்ல இருந்து கல்லூரி பிள்ளைகள்ல இருந்து எல்லாம் கெட்டு போனதற்கு இந்த பறவைகள், அசுத்த பறவைகள் ஆங்காங்கே பறந்து வந்தது பாருங்க. கையில வந்தது 13 வயது பிள்ளை தன் கற்பை இழக்கிறான். படித்துக் கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட் இன்றைக்கு ஆசிரியரை திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அசுத்தங்களை கட்டவிழ்த்து விட்ட பாபிலோனின் பத்திரமா பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற வீடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடுகளிலேயும் நம்ம இந்த வீடு இருக்கிற உலகத்துலதான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வீடுகளின் நடுவுல நம்ம வீடு பத்திரமா பாதுகாக்கப்படணும்னா கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போகணுங்கிற. ஏன்னா சில நேரங்களில சில காற்று வந்து நம்மள அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டு போயிருப்பாருங்க. சில புயல்கள் வந்து நம்மள அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டு போயிரும். சில பெரும் வெள்ளங்கள் வந்து எங்க இருந்தா, அந்த பிரதர் இருந்தாருல கொஞ்ச நாள் இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பிரதர் எங்க காணாங்க, அவர் அந்த லேடிஸ் வீக்ல விழுந்துட்டாரு, அவர் பெருமையில விழுந்துட்டாரு. இனி சொல்ல பிசாசு அவனை விலை பண்ணிருச்சு. இதுல எல்லாம் நீங்க காக்கப்படணும்னா இயேசு இதெல்லாம் இருக்குங்கிறார். இதுல நீங்களும் நானும் நிலை நிற்கணுமா இருந்தா லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லும்போது சொல்றாரு, இத மத்தேயில கூட சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 7வது அதிகாரம் 24வது வசனத்திலையும், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலேயே சொல்றாரு. 47, 48 வாசிக்கிறோம்.
என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைம்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசையக்கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஆனா லூக்கால இப்படி சொல்லும்போது, மத்தேயில சொல்லும்போது சொல்றாரு மணலின் மேல் வீடு கட்டினவன் அப்படிங்கிறார் ஒரு கூட்டத்தை. இன்னொருத்தரத்தான் சொல்றாரு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறான்ங்கிறார். இதுல 24வது வசனத்துல மத்தேயு 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ இவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ள வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அந்த வீடு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்ப கண்மலை என்றா எதை குறித்து கண்மலைன்னு சொல்றாங்க அப்படின்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல எல்லாரும் ஒரே கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அது முதலாவது தடவை ஜனங்களுக்கு தாகம் ஏற்பட்ட போது கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, கண்மலையில போய் அடி, நான் கண்மலையின் மேல நிப்பேங்கிறார் யாத்திராகமத்துல. அநேக நாட்களுக்கு பின்பாக அதே இடத்துக்கு வர்றாங்க. மறுபடியும் இதே தண்ணீர் பிரச்சனை. 2வது விசை. இப்ப ஆரோனுக்கும் வயசாயிருச்சு, மோசேக்கும் வயசாயிருச்சு. இனி சொல்ல போனா மோசேனுடைய சகோதரி ஆகிய மிரியம் இறந்துட்டாங்க. இந்த காலகட்டத்துல இதே இஷ்யூ ஆன போது இப்ப கர்த்தரிடத்துல போன உடனே கர்த்தர் சொல்றாரு, இப்ப கண்மலைய நீங்க அடிக்க வேண்டாம், கண்மலையில நான் நிப்பேன். நீ கண்மலையை அடித்த கோலை கையில பிடித்து கொண்டு கண்மலைய பார்த்து பேசு, ஜனங்களுக்கு தண்ணீர் வரும்னார். ஆனா மோசே 2வது விசையோ முதல் தடவை என்ன செய்தாரோ அதே மாதிரி செய்து கண்மலைய பார்த்து பேச வேண்டியவர் கண்மலையை 2 தடவை அடிச்சாரு, தண்ணி வந்துருது. இந்த கண்மலை யார் அப்படிங்கிறாங்கன்னா கிறிஸ்து அப்படிங்கிறாங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவினுடைய உபதேசத்தினால நிக்கணும். அந்த கண்மலையில அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குன்னா இந்த கண்மலையினுடைய தண்ணீரை குடிக்காம கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடவே முடியாது. அங்க வேதம் சொல்லுது, நான் சொல்லிய அந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனைத்தான் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுதுங்கிறார். அப்போ புத்தியுள்ள மனுஷன் என்ன பண்ணுவானா, தேவனுடைய வார்த்தையின்படி வாழுவான். ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ற மாதிரி நாமளும் இல்ல, நாம வாழ்ற மாதிரி தேவனுடைய வார்த்தையும் இல்லை. சார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஒருத்தன் 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினா 2 மைல் தூரம் போ அப்படிங்குது. சார், நம்ம 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்றவனுக்கு போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறோமே. 1008 பிரச்சனை இருக்கு பிரதர், என் பிரச்சனையே தலைக்கு மேல் இருக்குது. நான் எப்படி உன் கூட வர்றது? உன்கிட்ட 2 வஸ்திரம் இருந்தா இல்லாத ஒருத்தனுக்கு கொடு அப்படிங்கிறாரு. 4 வஸ்திரம் இருந்தா கூட 1 வஸ்திரத்தை வேற யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு இறுதி அப்படி இருக்குது. எப்படி 2 வஸ்திரம் இருந்தா ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு நான் உன்னை வச்சுட்டு எப்படி என் வாழ்க்கையை ஓட்டுறது? ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை திருப்பி காட்டுங்கிறாரு. கிடைச்சா டீமா போய் குமர்னு குமரலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோமே தவிர, நாம எங்க ஒரு கண்ணத்தை காமிச்சு 2 கண்ணத்துல அடி வாங்கிறது? சார், இது ஆவிக்குரிய சப்ஜெக்ட். நாம இருக்கிறதோ மாம்சத்துல இருக்கிறோம். அப்ப இந்த கண்மலை தண்ணீர் ஆகிய ஜீவ தண்ணீரை குடிக்கிற போது தாங்க ஜீவனுக்குரியவங்களா மாறுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வருவோம். இந்த நிலைமைக்குள்ள நம்மளால கன்வெர்ட் ஆக முடியும். பரிசுத்தாவியே பெறலன்னா, இயேசுவை பிடிக்க வந்த போது பேதுரு ஒரு காவல் சேவனுடைய காதையை வெட்டிட்டார் பாருங்க. சார், அவரை பிடிக்க வரல, பிடிக்க வந்தது இயேசுவை காப்பாத்துறேன்னு சொல்லி எவனோ ஒருத்தனை போட்டு தள்ளுறாரு பாருங்களேன். இன்றைக்கு எத்தனையோ இடங்கள்ல சபையை காப்பாத்துறேன்னு சொல்லி கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, புத்தியீனமான காரியத்தை செய்றீங்க. சில சபைகளை கோர்ட்டு ஜட்ஜி வந்துதான் நடத்தணுங்கிற ஒரு நிலைமைக்கு போயிருக்குதுங்க. நாமளா ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறுகண்ணத்தை திருப்பி காட்டுறவங்க. இப்ப நம்ம வீட்டை பொறுத்துத்தான் வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளு ரூல் பண்ற நிலைமையில இருக்குது. இயேசு சொன்ன சம்பவங்கள்
இது எப்பொழுது சாத்தியமாகும் அப்படின்னா, எப்பொழுது நாம தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய ஆவிக்குரியவர்களா மாறுகிறோமோ அப்பத்தாங்க இந்த வசனத்தின்படி நம்மளை வாழ வைக்க முடியும். அது சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் உங்களை என்னையும் சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். அப்ப நீங்களும் நானும் சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுல ஒருவேளை அந்த சர்ச்சை நடத்துற பாஸ்டர் சந்தோஷப்படலாம், சர்ச்சில் மெம்பரா இருக்கிறதுனால நம்ம மறிக்கும் போது கல்லறை இடம் கிடைச்சிடலாம். ஆனா வேதம் எதுல சந்தோஷப்படுதுன்னா, யோவான் நிருபத்தில் எழுதும் போது எழுதுறாரு, என் பிள்ளைகள் நீங்கள் சத்தியத்துல நடக்கிறீர்கள் என்கிறதை கேட்ட போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னாராம். அப்ப எப்ப சத்தியத்துல நடக்க முடியும்னா, சத்திய ஆவி உள்ள வந்தா தாங்க சத்தியத்துல நடக்க முடியும். அப்ப தேவனுடைய வீட்டின் மேல நீங்களும் நானும் மேல மாளிகையா கட்டப்படணுமா இருந்தா, அதற்கு முன்னாடி இருந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதற்கு உள்ளாக இருந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதற்குள்ள இருந்த மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவர்கள் கல்லுகளா மேல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மேல நீங்களும் இசைவாய் கட்டப்படணுமா இருந்தா, பரிசுத்த ஆவியை பெறுகிற போது அந்த மாளிகையாக கட்டப்பட முடியும். வேத வசனத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்ததுன்னா, கட்டாயம் பாருங்க, ஒரு இஸ்ரவேலனா பிறந்தா கூட தேவனாலேயே நம்மளை காப்பாற்ற முடியாதுங்க. ஆகான் எனப்பட்ட ஒரு மனுஷனுங்க, அவர் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி பல வருடங்கள் இந்த வனாந்தரத்துல மோசேக்கு கீழே வழிநடத்தப்பட்டும் எரிகோல இருந்து எதையும் எடுக்க கூடாதுன்னு தேவன் சொன்னாரு. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாததுனால வாக்குத்தத்த தேசத்துல ஒரு அடையாள சின்னமாக இஸ்ரவேலராலே கல்லால் அடித்து கொல்லப்பட்ட ஒரு இஸ்ரவேல் குடும்பமே இந்த ஆகானும் ஆகானுடைய மனைவி, பிள்ளை, ஆடு, மாடு, கழுத, குதிரைகள் தான். அப்ப தேவனுடைய வசனத்தின்படி நம்ம வாழும்போது பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்தா கூட தேவனுடைய வசனத்தின்படி வாழுகிற மனிதனோடு கூட அந்த பரலோகத்தின் தேவதூதனும் கர்த்தரை பிரைஸ் பண்ணிட்டு போவானே தவிர அழித்துட்டு போயிட மாட்டார். யாத்ராம புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்துல இஸ்ரவேலருடைய வீட்டை குறித்து கடைசியா அந்த வீட்டுலதான் இந்த சம்பவம் நடக்கும். அடுத்து அவங்க வீட்டையே காலி பண்ணிடுறாங்க. அடுத்து எகிப்து தேசத்துல யார் அந்த வீட்டுல போய் குடியிருந்தாங்கன்னு தெரியல. ஆனா கடைசியா அந்த வீட்டுல தேவன் சொன்ன காரியத்தை அங்க ஏற்படுத்துறாங்க. அதுல மிக முக்கியமானது பஸ்கா பண்டிகை எனப்பட்டதுதான். 12வது அதிகாரத்துல 1-15 வரைக்கும் ஒரு சொல்லப்பட்ட சம்பவத்துல 7 காரியங்கள் இருக்குது. அதுல மிக மிக முக்கியமானது என்னன்னா, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கிற மெத்தேட சொல்றார். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மெத்தேடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியமானது என்னன்னா, அரைக்கச்சையை கட்டி கொள்ளணுங்கிறார். 2வது கையில கோலை பிடித்திருக்கணும். 3வது பாதரட்சியை தொடுத்திருக்கணும். இது நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட அடையாளம். ஆனா வெளியில என்ன அடையாளம் இருக்கணும்னா, 7 நாள் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணுங்கிறார். 7 நாள் புளிப்பில்லாத அப்பத்தை புசித்திருக்கணும். 2வது, ஒரு 5 கிலோ ஆடு இருக்குமானா, உன் வீட்டுல 3 பேர் இருப்பீங்கன்னா 5 கிலோ ஆட்டை 3 பேர் சாப்பிட முடியாது. அதனால ஆடு இல்லாத இஸ்ரவேலனை ஐக்கியத்துல கூப்பிட்டுக்கணும், பந்திக்கு ஐக்கியத்துல கூப்பிட்டுக்கணுங்கிறார். அடுத்து ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் விருத்த சேதனம் எனப்பட்டது பண்ணி இருக்கணுங்கிறார். இதெல்லாம் இருந்துதான் இந்த பஸ்காவை ஆசரிக்கணும். அப்ப பஸ்கா வீட்டினுடைய அடையாளத்துல கர்த்தர் ஏற்படுத்தினபடி அநேக நேரங்களில ஆரம்பத்துல இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவங்க விட்டுட்டாங்க. வனாந்தரத்துல வந்து மோசேயின் காலத்திலேயோ யோசுவாவின் காலத்திலேயும் இந்த பஸ்கா வருட வருடம் அனுசரிக்கப்பட்டது. கானான் தேசத்துல வந்ததுக்கு அப்புறம் அநேகர் பஸ்காவை சரியா ஆசரிக்கலையாமா. 2 நாளாகமம் புஸ்தகம் 35வது அதிகாரத்துல 18வது வசனம் சொல்லுகிறது, யோசபாத்ங்கிற யோசியா என்கின்ற ஒரு ராஜா வந்த போது இந்த பஸ்காவே அதுக்கு முன்னாடி அப்படி செய்யல, அதுக்கு பின்னாடி அப்படி செய்யலங்கிற அளவுக்கு மேலானதா பஸ்காவா இருந்தது. இயேசு கிறிஸ்து கூட கிட்டத்தட்ட 30 வருடங்கள் இந்த பஸ்காவுடைய ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறார். இவரே தேவனுடைய குமாரன் தான். ஆனா சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து பஸ்காவை அனுப்பிச்சிருக்கிறாரு. மரணத்துக்கு முன்னாடி இந்த கடைசி பஸ்காவை புசிக்க சந்தோஷமா இருந்தேன்னு கூட சொல்றார்.
இதை குறித்து மத்தேயு 26வது அதிகாரம், மார்க் 14வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம், யோவான் 13வது அதிகாரத்துல இந்த பஸ்கா பண்டிகையினுடைய மெத்தேடவே சொல்றார். சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இந்த பஸ்காவை எங்க அனுசரிக்க நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்ற போது, எருசலேம்ல ஒரு தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு போகிறவன் பின்னாடி போங்க, மேலறை ஆயத்தமாயிருக்கும், அங்க பஸ்காவை ஆசரிங்கிற. அந்த பஸ்கா வீட்டுலதான் இவர் உடுத்தி இருந்த வஸ்திரத்தை கலட்டி வைத்துட்டு ஒரு வேலைக்காரனுடைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு சீசர்களுடைய கால்களை கழுவ தொடங்கி, நான் செய்தபடியே நீங்களும் இதை செய்யுங்கள் என்று சொல்லி அங்கதான் கடைசி பஸ்கா அனுசரித்த வீடை பார்க்கிறார். அப்ப இந்த பஸ்கா எப்படி சங்கார தூதன்ல கடைசியாக இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டி கொண்டு வந்ததோ, அதே போல பிரதான பஸ்காவா இயேசு மரிக்க போகிறபடினால இந்த இயேசுனுடைய பஸ்காவில இருக்கிற நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கக்கூடிய பாவம், சாபம், பிசாசு இவைகளிலிருந்து விடுதலையாகி தேவன் ஏற்படுத்தி வைத்த வழிகளில போவதற்கு ஒரு சரீரத்தை கன்வெர்ட் பண்ணுது. இந்த சரீரத்தோடு இருக்கிற இந்த வீடு தாங்க பரிபூரணமான வீடாமா. அநேக வீடு பரிபூரணமான வீடு வீடுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லா வீட்டிலும் ஏதோ ஒரு குறை இருக்குது. ஆனா அந்த சரீரத்துல இந்த சரீரம் இணைக்கப்பட்டு இருக்கிறபடினால இந்த வீட்டை குறித்து தான் சொல்றார். அன்றைக்கு கூட யாக்கோபு தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிற போது அங்கு ஒரு இடத்துல போய் கல்லை வைத்து தங்கி படுத்திருக்கிறார். அப்பொழுது அந்த இடத்துல தேவன் சொப்பனத்துல யாக்கோபோடு தரிசனமாகிறார். எண்டு டு எண்டு, அதாவது ஒரு எண்டு பூமியில இருக்குது, இன்னொரு எண்டு வானத்துல இருக்குது. அப்ப இந்த வானத்துல இருக்கிற எண்டுல இருந்து தேவதூதர்கள் இறங்குகிறவர்களாயும் ஏறுகிறவர்களாயும் இருக்கிறாங்க. இவைகளில இறங்கி வந்து இந்த யாக்கோபை சந்திக்கிறார். சந்தித்த போது யாக்கோபோடு கூட ஒரு பிராமிஸ் பண்றாரு. யாக்கோபே, இனிமேலு நீ தனியா வாழ போறதில்ல, இனிமேல நான் உன் கூட இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்றார். இப்ப அதிகாலையில எழுந்த உடனேயே இதுவரைக்கும் யாக்கோபு செய்யாதது, பிறந்த நாளிலிருந்து அது நாள் வரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை அங்க செய்யறாரு. சொல்றாரு என்னன்னா, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய வீடு அப்படின்னா வானத்தின் வாசல் அப்படிங்கிறதற்கு வேதம் சொல்லுகிறது. ஆமோஸ் புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரத்துல தேவனுடைய வீட்டுல 6வது வசனத்துல சொல்றாரு, மேலறையை வானத்திலையும் கீழறையை பூமியிலையும் ஸ்தாபிச்சுட்டாராம். அப்ப இயேசு இந்த பூமியில ஊழிய செய்ய ஆரம்பித்த போது கூட அங்க நித்தானியேல் எனப்பட்ட நாத்தான் வேலை பிலிப்பு அழைத்து கொண்டு வருகிற போது, இந்த பிலிப்பு அழைத்து கொண்டு வந்த இந்த நித்தானியேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று இயேசு சொல்றார். அவரு கேட்கிறார், நீ எப்படி ஆண்டவரை அறிவீர்? எல்லாரும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்களே, ஏதோ ஒண்ணு என்னை பத்தி உனக்கு எப்படி தெரிந்ததுன்னா, நான் உன்னை அத்திமரத்தின் நிழலில கண்டேன் என்ற போது அங்கதான் ரபி அப்படிங்கிற தேவனுடைய குமாரனே என்ற போது ஆண்டவர் அங்க ஒரு வசனத்தை சொல்லி சொல்றாரு, நான் உன்னை அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று சொன்னதுனால நீ விசுவாசிக்கிற, இதிலும் பெரிதான காரியத்தை காண்பாய். அது என்னன்னா, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பாய் அப்படிங்கிறார். அப்ப இயேசுவின் மூலமா இணைக்கப்படுகிற ஒரு மனிதனுக்கு நேரடியா பரலோக வீட்டோடு கூட தொடர்பு வருதுங்க. இதுதான் பரிபூரணமான வீடு. இந்த பரிபூரணமான வீட்டுக்குள்ளதான் இன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இந்த பரிபூரணமான வீட்டுக்குள்ளதான் எல்லோரும் இசைவாய் கட்டப்பட்டு வருகிறோமாம். இன்றைக்கு கிறிஸ்துதான் அந்த வீட்டிற்கு மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறாருங்கிறார். இந்த பேதுரு சொல்லும் போது கூட சொல்றாரு, 1 பேதுரு 2வது அதிகாரத்தினுடைய இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் என்னென்னத்தை எல்லாம் செலுத்தணும் அப்படின்னா, 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல, ஜீவனுள்ள கற்களை போல
ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரி கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பரிபூரணமான வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் என்ன பலி செலுத்தணும் அப்படிங்கிறார்னா, ஆவிக்குரிய பலியை செலுத்துகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டம். ஆவிக்குரிய பலினா என்ன? அதாவது மாம்சத்துக்குரிய பலியைத்தான் சொல்றான். ஆட்டை பலி செலுத்து, மாட்டை பலி செலுத்து, புறாவை பலி செலுத்து, இதுதான் பலி. ஆனா ஆவிக்குரிய பலி என்னன்னா, இயேசு சொன்னார் பாத்தீங்களா, உங்கள் பரலோகத்துல இருக்கிற பிதா உங்களை மன்னிக்கணுமா இருந்தா நீங்களும் அவர்களை மன்னியுங்க. இயேசு கடனோடு கூட மன்னிக்கிற உவமையை சொல்றார், கடனோடு கூட அன்பின் உவமையை சொல்றார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சத்துருக்களை சிநேகிக்கிறது தாங்க ஆவிக்குரிய பலியே. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது தான் ஆவிக்குரிய பலியே. துன்பப்படுத்துகிறவர்கள் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்றதுதான் ஆவிக்குரிய பலியே. ஏன்னா அஸ்திபாரமே அதுதான். இயேசு இதைத்தான் செய்தாரு. சபித்த சத்தியம் பண்ணின பேதுருவை திரும்ப வந்து தேடி வந்து, நீ என் மேல அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி அவருக்கு என் ஆட்டுக்குட்டியை மெய்ப்பாயாகனு ஆசீர்வதிச்சாருங்க, வாழ்ந்து காண்பிச்சார். ஆவிக்குரிய பலி செலுத்தின பிரதான ஆசாரியன் அவரு. ஆசாரிய கூட்டத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இப்ப ஆவிக்குரிய பலி செலுத்துறதுனா நான் மணிக்கணக்குல சோத்திர பலிகளையே செலுத்திக்கிட்டு இருக்கிறது மாத்திரம் ஆவிக்குரிய பலி இல்ல. எனக்கு விரோதமா என்ன ஒருவேளை என் தலையவே வெட்ட வந்திருக்கலாமுங்க, விட்டுட்டுமே. அன்னைக்கு தேவான வந்து ஊரே கல்லால் அடிக்குதுங்க. அந்த ஊரே கல்லால் அடிக்கிற போது பல்ல கடிச்சு நிக்கிறாங்க. நம்மளால என்ன பண்ணிருப்போம்? நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு, வல்லமையில இறங்கி இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல நிக்கிறோம். நம்ம வாட்டுக்கு ஏதேதோ வேணாலும் சொல்லி இருக்கலாம். ஆனா அங்க ஸ்தேவான் என்ன சொல்றாருன்னா, சொல்லப்பட்டு இருக்குது, பரலோகத்துல இயேசுவானவர் எழுந்து நிற்கிறதாகவும் வானம் திறந்திருக்கிறதாகவும் காண்கிறேன்ட்டு அங்க ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்யறாரு. இயேசு எப்படி சிலுவையில பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரோ, அதே மாதிரி இவர்களை தாங்கள் செய்கிறது இன்னதுன்னு தெரியாமல் இருக்கிறார்கள், மன்னியுங்கன்னு சொல்லி உயிர் போகும்போது கூட மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வச்சுட்டே போயிட்டாருங்க. இதுதான் ஆவிக்குரிய பலி. ஆனா இன்றைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா கூட நாம எதை நினைக்கிறோம் அப்படின்னா, பிரதர் அவங்க ஏதோ ஒரு செய்வனை செஞ்சிருக்கிறாங்க, பிரதர் ஏதோ ஒரு மந்திரவாதம் செஞ்சிருக்கிறான். இது ஆவிக்குரிய பலி அல்ல. ஆவிக்குரிய பலி என்னன்னா, இயேசு எப்படி ஆவியில தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து இந்த பூமியில மனித இனம் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணாரோ, அதே மாதிரிதான் நம்மளை வாழ சொல்லி ஃபர்ஸ்ட் காரியம் சொல்லுது. இரண்டாவது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்துல பவுல் எபேசியருக்கு ஆவிக்குரிய அல்லாது இந்த மாளிகையில என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்றாருன்னா, 21வது வசனம் 2வது அதிகாரத்துல, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. இசைவாய் இணைக்கப்பட்டுன்னா என்னன்னா, அவங்களோட ஒத்து போய் வாழ்ற ஒரு வாழ்க்கை. இவங்களோட ஒத்து போய் வாழ்ற வாழ்க்கை எப்படி? ஆதியில தேவன் மனுஷனை படைக்கிற போது மனுஷனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு பாருங்க. என்னன்னா, புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான், அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருப்பார்கள். அப்ப என்னன்னா, இயேசுவினால ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலையும் மாளிகையாய் கட்டப்படுகிற இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. எத்தனையோ பேரு கீழ்ப்படியாமலேயே ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறாங்க. கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவ கோபம் தான் வருமே தவிர ஆசீர்வாதம் வரவே வராது. அப்ப கீழ்ப்படிதல் என்னத்தை பாக்குறோம்? ஆபிரகாம் கூட கீழ்ப்படிந்தாருங்கிறது தான் சொல்லுது. லோத்து கீழ்ப்படியாமத்தான் மனைவி உப்பு தூணா போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்களும் நானும் எதற்கு கீழ்ப்படுகிறோமோ இல்லையங்க, இயேசுவினுடைய உபதேசத்திற்கும்
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளுக்கும் இசைந்து கீழ்ப்படிந்து வாழ்றதான். ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு, ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறாரு, ஒருத்தர் தபேலா வாசிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீட்ல போட்டுட்டு இருந்தா பாடுறவரு வேற பீட்ல பாடினா அது இசையா இருக்காது, அது ஒரு இரைச்சலா இருக்கும் பாருங்க. அப்ப இயேசு ஆவிக்குரிய வாழ்க்கையில டிராவல் பண்ணி போனாரு. இயேசுவோடு பின்தொடர்ந்த அப்போஸ்தலர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில டிராவல் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு நாம இதற்கு எதிராக புறப்பட்டு போனோம்னா அங்க இசை இருக்காது, இரைச்சல் தான் இருக்கணும் பாருங்க. அன்பு சத்தம் இல்லாமல் யுத்தம் பண்ணும். ஆனா பகை எனப்பட்டது சத்தத்தோடு யுத்தம் பண்ணும். ஆனா அங்க ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனாலதான் வேதம் சொல்லுது, அன்றைக்கு ஏலியின் நாட்கள்ல கூட தேவன் ஏற்படுத்தி வைத்த ஆரோனுடைய பிரமாணத்துக்குள்ள ஏலியின் பிள்ளைகள் ஊழியம் செய்யல. ஆசாரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டிய அங்கிருந்து நேர யுத்த காலத்துல தூக்கிட்டு வந்து கர்த்தர் வந்து விட்டார் என்று ஒரே இரைச்சல் பாருங்க. இடி முழக்கத்துல பாட்டு பாடி கடைசியா என்ன நிலைமையாச்சுன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய தேசத்துக்கு போறக்கு பெலிஸ்தியர்கள் அவர்களிடத்துல யுத்த வீரர்கள் சொன்னாங்க, நீங்க புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள். ஏன்னா இவர்களோடு இருந்த தேவன் எகிப்தியரை சங்கரித்தவரு, வழியில் இருக்கிற ராஜாக்களை எல்லாம் சங்கரித்தவரு. அதனால நீங்க புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். இந்த புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுகிறதை கொடுத்து பூரண புருஷர் காரியத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் இங்க வேதம் சொல்லுகிறது, இசையாமல் அவங்க ஏற்படுத்தி வைத்த பிரமாணத்தின்படி இசையாம அதோடு ஒத்து போகாம இவங்க ஒரு புது ட்ரெண்ட பண்ணி புதிதாக ஆராதனை நடத்தி புதிதாக ஒரு காரியத்தை செய்து கடைசியா என்ன ஆயிடுச்சு, ஏலியின் பிள்ளைகளும் செத்தாங்க. ஏலியின் செத்தாரு. ஏலியின் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்த போது அவங்க மனைவி விதவியாகி எக்கபோத் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்களாமா. தேவனுடைய மகிமை நம்மை விட்டு விலகி விட்டது. அப்ப இந்த வீட்டுக்குள்ள நம்ம இசைவா இல்லை அப்படின்னம்னா நாமளே வீட்டிலேயே இல்லாத நிலைமைக்கு போயிரும் பாருங்க. அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தினுடைய 9-10 மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9-10 3வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்திலும், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்கப்படும். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இங்க இந்த வீட்டுக்கு அஸ்திபாரத்தை எப்படி போட்டாராமானா, பெரிய சிற்பாசாரியை போல போட்டாராம். அஸ்திபாரம் கருங்கல்லு செங்கல்லு இன்னைக்கு வந்துருச்சு, நிறைய கலவைகள் வந்துருச்சு பாருங்க. கலவைகள், சிமெண்ட், ஜல்லி, மணல், இதெல்லாம் கலவைகள் போட்டு அஸ்திபாரம் போடுறாங்க வீடுக்கு. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, அஸ்திபாரத்தையே நான் டெக்கரேஷன் பண்ணேங்கிறார். அஸ்திபாரமே டெக்கரேஷனா இருக்குதுன்னா வீடு எவ்வளவு அழகா இருக்காது. இன்னைக்கு நிறைய நேரம் அஸ்திபாரத்தை நம்ம பார்க்கறதே இல்லைங்க. அஸ்திபாரம் இவ்வளவு அழகா இருக்குது, அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படுகிற வீடு இன்னும் எவ்வளவு அழகா இருக்கணும். அஸ்திபாரம் யாருன்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. இயேசு சிலுவையில மரிக்கிற போது உலகமே பார்த்து பரியாசம் பண்ணுச்சுங்க. ஒருத்தர் கூட அல்லேலூயா பாடுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரனை துதிப்போம் என்று ஒருத்தரும் பாடல. எல்லாமே எதிராக இருந்தாங்க. ஆனா இந்த அஸ்திபாரம் பாருங்க, எல்லாம் எதிராக இருக்குதுங்கிற கோசரம் தன்னுடைய கேரக்டரை மாத்திக்கொள்ளவே இல்லை பாருங்க. ஒரே கேரக்டர் தான். அவர் ஆதியில எப்படி அன்பா இருந்தாரோ சிலுவையில மரண பரியந்தம் அன்பாகவே இருந்தார். இதுதாங்க சிற்பாசாரின்னு சொல்றார் இந்த அஸ்திபாரமாமா. ஆனா நாம ஆதியில எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒன்றுமில்லாத
நேரத்துல நம்மளுடைய ஆவிக்குரிய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருந்தது? இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த சபையை பார்த்து கர்த்தர் சொன்ன உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரு நான் குறை காண்கிறேன். அன்பாவா இருக்கிறோம். சிலருக்கு வேலை கிடைக்கும் போது இருந்த உற்சாகம் பாருங்க, சீனியர் ஆக ஆக அந்த உற்சாகம் போய் சில கழுத தெரிஞ்சு கட்டெரும்பா மாறின மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவரை பாருங்களே, அந்த அழகு பிறந்த போது எப்படி அழகோ சாகிற போது அதே அழகுதாங்க. இதைத்தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. பிரதர் ரட்சிக்கப்பட்ட போதுல இயேசுவின் மேல இருந்த அந்த அன்பு இன்றைக்கும் குறையாம அப்படியே இருக்குதுங்க. இதுதான் வேதம், இதுதான் வேல்யூ, இதுதான் விலையேறப்பெற்றது. இன்றைக்கு விலையேறப்பட்ட சர்ச்சுக்குள்ள நம்ம இருந்தும் கூட மற்றவர்களை பகைக்காம, மற்றவங்களை வெறுக்காம, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, ஒருவேளை அவங்களே நமக்கு செஞ்சா கூட முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுகிற போது அவங்க மேல அன்பு பாராட்டி அவங்களுக்கு உதவி செய்வோம் பாருங்க. இதுதான் இயேசுவின் மேல கட்டப்படுகிற புத்தியுள்ள ஒரு மனிதனுடைய வீடாமா. ஆனா இந்த நல்ல வீட்டை, பரிபூர்ணமான வீட்டை இன்னைக்கு எத்தனையோ பேர் காலி பண்ணிட்டு பன்றி வைத்திருக்கிறவருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. பன்றி வைத்திருக்கிற ஆகாரத்தினால திருப்திப்படுத்தணும்னு ஆசைப்படணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது கூட கிடைக்காம கடைசியா அந்த இளைய குமாரன் திரும்பி வந்த போது அதே தகப்பன் வீட்டை விட்டு போகும்போது எவ்வளவு அன்போடு கூட கேட்டதை கொடுத்தாரோ, வீட்டுக்கு திரும்பி வரும்போது கேட்காததை தேவையானதை கொடுத்தாரு பாருங்க. அந்த இருதயத்தை தான் பிள்ளைக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாள்ல கூட நீங்களும் நானும் இந்த பரிபூர்ணமான வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இந்த பரிபூர்ணமான தேவனுடைய மாளிகைக்குள்ள வந்திருக்கிறோம். அஸ்திபாரமே சிற்பாசாரியின் மூலமா செதுக்கப்படுதுன்னா மேல கட்டுகிற கட்டடம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா சில பேர் அது மேல அப்படி கட்டுறது இல்லையாமா. அதனால கீழே அதை சொல்றாரு, சிலர் வைக்கப்புள்ள கட்டுறாங்க, சில பேர் செங்கல்ல கட்டுகிறாங்க. ஆனா அக்கினி சோதிக்கு வைக்கப்புல்லு அக்கினியில எதிர்த்து நிக்காது, அழிஞ்சே போயிடும். செங்கல்ல கட்டுறது கூட கருகி போயிடும். ஆனா சில பேர் தங்கத்திலும் வைரத்திலையும் கட்டி கொண்டு இருக்கிறாங்களாமா. அவனவன் கட்டினது நிற்கும். கீழே சொல்லப்பட்டிருக்குது 13, 14, 15 வருஷத்துல அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினி சோதனை எனப்பட்டது எல்லாருக்கும் இருக்குது. பெண்ணின் மூலமா ஒரு சோதனை வரும், பணத்தின் மூலமா ஒரு சோதனை வரும், உலகத்தின் மூலமா ஒரு சோதனை வரும். இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடிங்க வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அழகழகான ஸ்திரீகளை அற நிர்வாணத்தோட கொண்டு இயேசுவுக்கு முன்னாடி நிறுத்தி இச்சையில விழும்படியாக என்னென்னமோ பண்ணாங்களாமா. ஆனா இந்த அஸ்திபாரம் அதுல விழல. பவுலனுடைய வாழ்க்கையில பாருங்க, எத்தனையோ சோதனையை கடந்தார். பரிசுத்தவான்கள் எத்தனையோ சோதனையை கடந்தாங்க. ஆனா அவர்களுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கு நமக்கு பாடமாகி நாம படித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை யாருக்காவது பாடமாகுமா படமாகுமா என்கிறது நம்ம இந்த மாளிகையில கட்டப்படுகிறதை பொறுத்து தான் தெரியும். வேலை நம்ம ஜெபம் பண்ணுவோம். இவங்கதான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர் என்கின்ற அந்த கல்லுகளின் மேல மாளிகையா கட்டப்படுகிற பூரண வீட்டுக்குள்ள நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். கர்த்தாவே எங்களையும் இந்த பூரணத்துல நடத்தும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணுவோமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக ஓடின ஆண்டவரே எங்களுடைய முன்னோடிகளை நாங்கள் பார்க்கிறோம். அஸ்திபாரமாய் கண்மலையாய் இருக்கிற உண்மை பார்க்கிறோம். எங்களால் இயன்ற மட்டும் உண்மை போல் வாழ்வதற்கு உம்முடைய ஆவியினால நிரப்பி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.